ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான பேப்பர் வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ பென்சில் இல்லை ப்ரஷ் ஏதாவது ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ லாஸ்ட்டில் அந்த பென்சில் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதோட எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடு கார்னர்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 ஸ்டிக்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பரோட 4 சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்ஸை வந்து ஒட்டிடலாம். இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் A4 ஷீட்டில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுல் A4 ஷீட்டில் கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். 4 சைட்ஸும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லீஃபோடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை அப்படியே இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ரெண்டு பக்கமும் இப்படி சும்மா இப்படி மடித்து விட்டால் அந்த லைன்ஸ் மாதிரி நம்மளுக்கு அதில் கொஞ்சம் எம்போஸ் ஆகியிருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு லீஃப் மாதிரி அழகாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு அப்படியே கட் பண்ண வரலைன்னா பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பைரலாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும், ரோஸ் மாதிரி. இப்போது இதோடைய பேக் சைடில் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஒட்டிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் 7 to 8 ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இது திக்னஸ்க்காக தான் இப்படி பண்ணுறோம். திரும்ப இதில் க்ளூ அப்ளை பண்ணி அகைன் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க லீவ்ஸை ஒன்று ஒன்று ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லோ, ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பண்ணலாம். இப்போது இதே மாதிரி நம்ம இன்னொரு பேஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் இது ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோண்டோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்து இங்கே கீழேயும் அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஃப்ளவர்ஸையும் இல்லை ஒட்டிடலாம். ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி தான் ரேண்டமாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் ஸ்டிக் பண்ணியோ அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட்டோ இல்லைன்னா சாட்டன் ரிப்பனோ ஒட்டி நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த பேப்பர் வால் டெக்கார், வால் ஹேங்கிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.